ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் அபிராமி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கோமுட்டி செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்குதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கும் ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்களுடைய ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரியும் இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியுமான ஒரு வாழ்க்கை துணை அமையலன்னு இப்போது உடனடியாக இவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி படித்திருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போகிறதாவோ, அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு தன்னால் முடிஞ்சளவு செய்கிறதாவோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மணிமொழி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கோமுட்டி செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலைங்க. இவங்க தனியாக வாடகை எடுத்து தங்கி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகன் படித்திருந்தாலும் ஓகே, படிக்கலாம் கூட பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோட குழந்தையை ஏற்றுக்கணும், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.